116 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏயின் 20% ஈக்குவல் டு பி மற்றும் பியின் 40% ஈக்குவல் டு சி எனில் ஏ ப்ளஸ் பியின் 60% காண்க அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஏயின் 20% அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ இன்னுன்னா அந்த இடத்துல பெருக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இன் 20% அப்படின்னா 20/100 பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தாவே கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். சரியா? ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த 20க்கும் 100க்கும் அடிக்கிறோம். ஒரு தடவை இதில் 20 இருக்கும், இதில் 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா 5b அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பியின் 40% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பியின் 40% அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா பி இன்ட்டு 40/100 ஈக்குவல் டு சி அப்படின்னு அர்த்தம். இதில் 2 தடவை 20 இருக்கும், இதில் 5 தடவை 20 இருக்கும். அப்போ பி ஈக்குவல் டு என்னென்னு எழுதலைன்னா 5 இன்ட்டு சி 5c, இந்த 2 கீழே வந்துடும், /2 அப்படின்னு வரும். ஸோ பி ஈக்குவல் டு 5c/2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இந்த ஏவுக்கு பதிலாக 5 இன்ட்டு பிக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம்னா 5c/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5 25c/2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இங்கே பியோட வேல்யூ இருக்குது. இப்போ இந்த ஏ ப்ளஸ் பியின் 60% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியின் 60%னா 60/100. ஏவோட வேல்யூ என்னது 25c/2 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 5c/2 இன்ட்டு 60/100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கீழே 2க்கும் எல்சிஎம் என்ன தான் வரப்போகுதுன்னா 2 தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ மேலே உள்ள 2த்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். 25c ப்ளஸ் 5c என்ன வந்துடும் அப்படின்னா 30c/2 இன்ட்டு 60/100 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போது இதை அடிச்சுக்கிறோம். இங்கே ஒரு 0, இந்த 0 அப்படியே இருக்கட்டும். 2 இதை அடித்தோம் அப்படின்னா 30 தடவை 2 இருக்கும். 30 இன்ட்டு 30 என்ன வரும் அப்படின்னா 900c/100 வரும். நான் ஏன் இந்த 100ஆல் மேலே உள்ள 2 0வும் அடிக்கலாம். நான் ஏன் அடிக்கலை அப்படின்னா கீழே 100 இருந்தாவே பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷனில் எல்லாமே பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடிக்கலை. இப்போ எனக்கு 900c/100 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 900% ஆஃப் சி அப்படின்னு அர்த்தம். அதாவது சியின் 900% அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆன்சரில் இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சியின் 30%, சியின் 60%, சியின் 75% அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் இங்கே எதை சூஸ் பண்ணோம்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணும். இதை கொஞ்சம் ஈஸியாக போடலாம். ஷார்ட்டாக போட்டோம் அப்படின்னா இந்த ஏயின் 20%, 20%னாவே அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/5ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு பி. அப்போ ஏ ஈஸ் டு பியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது a/b ஈக்குவல் டு 5/1 அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஏ ஈஸ் டு பி என்ன அப்படின்னா 5:1. நெக்ஸ்ட்டு பியின் 40%, 40%ன்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னா 2/5. இது மனப்பாடமாக தெரியணும். இந்த வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 2/5 ஈக்குவல் டு சி அப்படின்னு அர்த்தம். ஸோ b/c ஈக்குவல் டு 5/2 அப்படின்னா b is to c என்ன வந்துடும்னா 5:2. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா a is to b is to c கண்டுபிடிக்கலாம். a வேணும்னா 2 விகிதத்தில் இருக்கிற முதல் உறுப்பு பெருக்கும் 5 5 25. c வேணும்னா 2 விகிதத்தில் இருக்கிற கடைசி உறுப்பு பெருக்கும் 1 × 2 2. b வேணும்னா என்ன பண்ணுவோம்னா நடுவில் உள்ள 2 நம்பர்னால் இந்த 1ஐயும் 5ஐயும் பெருக்கும். சரிங்களா? 5 5ன்னு வந்துடும். அப்போ ஏவோட வேல்யூ 25, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 2. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா ஏ ப்ளஸ் பியின் 60% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏயும் பியும் கூட்டினோம்னா 30 வருமா? ஏயும் பியும் கூட்டினா எவ்வளோ வரும்? 30. இந்த 30ல் 60%, 30ல் 60% எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதில் கடைசிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோன்னா 10% சொல்லுவோம். அப்போ இங்கே 3ங்கிறது தான் என்ன அப்படின்னா 10%.
அதை 6 தடவை பெருக்குன்னா எனக்கு 60% கிடைக்கும். அப்போ 6 3 என்ன வந்துடும்னா 18 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஏ ப்ளஸ் பியில் 60% எவ்வளோ அப்படின்னா 18. இப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அதை சியோட கம்பேர் பண்ணி தான் கேட்குறாங்க. சியோட எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் சியோட வேல்யூ எவ்வளோன்னா 2, அதை கீழே எழுதிக்கிட்டு சதவீதத்தில் கேட்குறதால இன்ட்டு 100ன்னு எழுதிக்கிறேன். 1 2 9 18. 9 இன்ட்டு 100 என்ன வந்துடும் அப்படின்னா 900% அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ சியோட தானே கம்பேர் பண்ணியிருக்கோம், அதனால் கீழே 2ன்னு எழுதியிருக்கோம்ல. அப்போ சியில் 90%, சியின் 900% அப்படின்னு எழுதணும். ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் அங்கே இல்லவே இல்லையா, அதனால் நம்ம ஆன்சர் என்னென்னு எழுதிக்கிறோன்னா எதுவும் இல்லை அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. 1லேருந்து 50 வரை. ஸோ அந்த மாதிரி என்னென்ன எண்கள் எல்லாம் இருக்குன்னா, ஒன்று 0வில் முடியணும், அதாவது கடைசி இலக்கம் 0வாக இருக்கணும், 1ஆம் இலக்கம், இல்லைன்னா 5ஆக இருக்கும். இதுலேருந்து 1லேருந்து 50 வரை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் எடுத்துக்கலாம்னா 5, அடுத்து 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதோட சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் இருக்குது. 10 டிவைடட் பை மொத்தம் எத்தனை நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அதை கீழே எழுதணும். டிவைடட் பை 50 சதவீதம் கேட்குறதால இன்ட்டு 100. ஸோ ஒரு தடவை 50, இதில் 2 50 இருக்கும். 2 இன்ட்டு 10 என்ன வந்துடும்னா 20%. அதாவது 50ஓட கம்பேர் பண்ணி சதவீதம் கேட்டாவே இதெல்லாம் போடவே தேவையில்லை. 50ஓட கம்பேர் பண்ணி ஒரு நம்பரோட சதவீதம் கேட்டான்னா அந்த நம்பரை 2ஆல் பெருக்கி விட்டுற வேண்டியதான். ஸோ 10 தான் சதவீதமாக சொல்கிறோம். 50ஓட கம்பேர் பண்ணி 10 இன்ட்டு 2 20ன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50ல் எனக்கு 33ங்கிறது எத்தனை சதவீதம் கேட்டான்னா 33 2ஆல் பெருக்கி விட்டுற வேண்டியதான். சப்போஸ் 25ஓட கம்பேர் பண்ணி அதே 33 எத்தனை சதவீதம் கேட்டானா 33 4ஆல் பெருக்கிட வேண்டியதான். சரிங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 20%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, பின்வருவனவற்றில் எது ஏறு வரிசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்ம எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு 8ல் 25% அப்படின்னு சொல்கிறாங்க. 8ல் 25%னா 8 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதும். இந்த 25க்கும் 100க்கும் அடித்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். 1 நாங்க 4, 2 நாங்க 8, ஸோ 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 6ல் 40% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 40க்கும் 100க்கும் அடித்தோம்னா இந்த 40ல் 2 தடவை 20 இருக்கும், இந்த 100ல் 5 தடவை இது இருக்கும். 6யும் 2யும் பெருக்கிறோம். 6 2 12, 12 5ஆல் வகுத்துடுறோம். 1 5 5, 2 5 10, பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும். 2ல் 5 வகுப்படாது, அதனால் புள்ளி வச்சுட்டு 2க்கு பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 20. 20 5ஆல் வகுத்தோம்னா 4 5 20. ஸோ இதுக்கு 2.4ன்னு வருது. நெக்ஸ்ட்டு 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9ல் 30%னா 9 இன்ட்டு 30 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். இந்த 0க்கும் 0க்கும் அடிச்சு விட்டுறோம். 9 3 இதுக்கப்புறம் அடிக்க முடியாது இல்லையா. 9 3 27 டிவைடட் பை 10. ஒரு நம்பரை 10ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா மேலே உள்ள நம்பரை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இங்கே 2.7 வந்துடும். ஃபைனலாக நமக்கு 15ல் 20% வேணும். 15ல் 20% அப்படின்னா 15 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இல்லை ஒரு தடவை 20 இருக்கும், இல்லை 5 டைம்ஸ் இருக்கும். 4 5 5, 3 5 15. சரிங்களா? அப்போ நம்ம எல்லா வேல்யூயும் சிம்பிளிஃபை பண்ணால் 2, 2.4, 2.7, 3 அப்படின்னு கிடைக்குது. இது அப்படியே ஏறு வரிசையிலே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுக்கான சரியான விடையாக இருக்கும். சரிங்களா? கொடுத்துருக்கதே எப்படி தான் ஆப்ஷன் ஏயில் கொடுத்துருக்கு தான் எப்படி இருக்குது அப்படின்னா ஏறு வரிசை இருக்குது. இல்லை நம்ம இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறப்ப இந்த டேபிள் ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இது சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸின் ஒய் சதவீதம். எக்ஸின் ஒய் சதவீதம்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 50. ஒய் சதவீதம் 50ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒய்யின் இசட் சதவீதம்னா ஒய் இன்ட்டு இசட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 25. எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய் சதவீதத்தை எப்படி எழுதலான்னா
xy டிவைடட் பை 100. இந்த y பர்சன்டேஜ்னாவே ஒய்க்கு கீழே 100 இருக்கிறது அர்த்தம் ஈக்குவல் டு 15. அதேமாரி இந்த y இன்ட்டு z பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்னா yz டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா 25 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ y டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 50 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸை மட்டும் அப்படியே கீழே கொண்டு வரோம். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும் இல்லையா, பெருக்கு தொகையாக இருக்கிறப்ப. அதேமாரி இங்கேயும் y டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 25 டிவைடட் பை z. இங்கேயும் y பை 100 தான், இங்கேயும் y பை 100. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ 50 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை z. இதை குறுக்க பெருக்கணும் அப்படின்னா 50z ஈக்குவல் டு 50z ஈக்குவல் டு 25x. இந்த ஒரு 25 இதில் ரெண்டு 25 இருக்கும். அப்போ 2z ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நமக்கு ஃபைனலாக கிடைக்குது. அப்போ எக்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2zக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏல நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2zன்னு. ஸோ அப்போ அதுதான் சரியான விடையாக இருக்கும். ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைகிறது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு டைம் அதிகரிக்குது அதுக்கப்புறம் குறைகிறது அப்படின்னு சொன்னாவே, இல்லை ரெண்டு டைமும் அதிகரிக்குதுன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா குறைஞ்சி அதுக்கப்புறம் அதிகரிக்கிறது, இல்லைன்னா ரெண்டுமே குறைகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையுமே. இந்த இடத்துல இல்லை, எல்லா டாப்பிக்லையுமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அதாவது சக்ஸசிவ் பர்சன்டேஜ், எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். புக்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் xy டிவைடட் பை 100. அதிகரிக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு சைனில் எழுதிக்குவோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 40% விற்பனை குறைகிறது, அப்போ அதை மைனஸ்னு எழுது. எக்ஸுங்கிறத ப்ளஸ் 30 எடுத்துக்கப்புறம் ஒய்ங்கிறத மைனஸ் 40 எடுத்துக்கப்புறம். ஸோ 30 மைனஸ் 40. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் ப்ளஸ் 30 எழுதுவோம், ஒய்க்கு பதிலாக மைனஸ் 40 எழுதுவேன், டிவைடட் பை 100 டிவைடட் பை 100. ஸோ 30 மைனஸ் 40 30 40 பெருக்கணும்னா 1200 வரும். மைனஸ் 1200 வர்றதால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 1200 டிவைடட் பை 100. மைனஸ் 40 30. மைனஸ் 40ல் 30 மைனஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் 10ன்னு கிடைக்கும். மைனஸ் இந்த 2 ஜீரோவுக்கு அடிச்சுட்றோம், மைனஸ் 12 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா மைனஸ் 22ன்னு வருது. அப்படின்னா 22% மைனஸில் வந்துச்சுன்னா குறையும் அப்படின்னு எழுதணும். 22% என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இதுவே பாசிட்டிவ் சைன் ப்ளஸ் சைனில் வந்துச்சுன்னா 22% அதிகரிக்கும் அப்படின்னு எழுதப்போகிறோம். நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. 22% என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா குறையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கினால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5/3 பெருக்கணும், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3/5 பெருக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த 5/3 மைனஸ் 3/5 இதுதான் பிழை. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா பிழை. வர்ற பிழையை சதவீதத்தில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க 5/3 தான் பெருக்கியிருக்கணும். ஸோ அப்போ 3/5 பெருக்கிட்டதால் அதில் இருக்கிற பிழையோட சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா? 5/3ங்கிறது வந்து வேல்யூ அதிகமாகிடும் பெருக்கும் பொழுது. 3/5ங்கிறது 5/3 விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதிகமாக வேல்யூ போயிருக்கு இல்லையா, அதனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம். நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 5க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 15 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 5 25 குறுக்க பெருக்கணும்னா 3 9 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 டிவைடட் பை 15 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா அந்த பிழை. இந்த பிழையை சதவீதத்தில் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எதை கேட்குறாங்களோ அதை மேலே எழுதிக்கோமா, சதவீதம் சதவீதமாக எதை கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டரில் எழுதிக்கிறோம். டிவைடட் பை இங்கே கீழே வந்து ஒரிஜினல் வேல்யூ எழுதணும் இல்லையா, எது கரெக்டான வேல்யூனா 3/5ங்கிறது தான் கரெக்டான வேல்யூ. சரிங்களா? 3 டிவைடட் பை 5 சாரி இந்த 5 டிவைடட் பை 3ங்கிறது தான் கரெக்டான வேல்யூ. 5/3 பெருக்குவதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து கரெக்டான வேல்யூ. அதனால் கீழே எழுதிக்கிறோம். சதவீதம் கேட்குறதால என்னது இன்ட்டு 100. இப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்னா 16 டிவைடட் பை 15 இன்ட்டு இது தலைகீழாக மாறுனுச்சுன்னா 3 டிவைடட் பை 5 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 1 5 5 இதில் 25 இருக்கும். சரிங்களா? 1 3 3 5 3 15 1 5 5 4 5 20 4 இன்ட்டு 16 என்ன வந்துடும்னா 64ன்னு வரும். ஸோ 64%. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 பார்க்குறோம். 7ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 450ல்
28% ப்ளஸ் 280 45% மதிப்பை காண்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ 450 28% அப்படின்னா 450 இன்ட்டு 28/100 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவுக்கு அடிச்சு விட்டுறோம். சரிங்களா? அடுத்தது 5ஆல் அடித்தோம்னா 95 45 2 5 10 2யும் 28 அடித்தோம்னா 14 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ்ஸு 280 45% கேட்குறாங்க. 280 இன்ட்டு 45/100 அப்படின்னு எழுதுவோம். இந்த ஜீரோவுக்கும் ஜீரோவுக்கும் அடிச்சு விட்டுறோம். 95 45 2 5 10 1 2 14 2 28 இங்கேயும் 14 இன்ட்டு 9 தான் வருது. சரிங்களா? 9 இன்ட்டு 14 ப்ளஸ் 14 இன்ட்டு 9 9யும் 14யும் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 126 ப்ளஸ் திரும்பவும் 126 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 252 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இப்படி போடாமல் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணுவோம். x% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் x percentage of y equal to x percentage of y equal to y percentage of x அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். அதுபடி இந்த கொஸ்டினில் இந்த 450ல் 28% எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 280 45% மாற்றி எழுதிக்கலாம். இதனால் வேல்யூ மாற போகிறதில்ல. இப்போ ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை 2 தடவை ஆட் பண்ணி எழுதுனா அதே ஆன்சர் வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை நான் இப்படி மாற்றி எழுதுனா 280ல் 45% கண்டுபிடிச்சிங்கன்னா அதே 9 இன்ட்டு 14. அடுத்தது 280ல் 45% இருக்குது. ஸோ ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டு அதை 2 தடவை ஆட் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா ஆன்சர் 252 அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. மாம்பழத்தின் விலை 20% அதிகரித்தால் ஒருவர் 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் எனில் விலையேற்றத்திற்கு முன்னால் 15 மாம்பழங்களின் விலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 20% அதிகரித்தால் ஒருவருக்கு 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 40ல் நம்ம 20% கண்டுபிடிக்கிறோம். 20%னா 20/100 அப்படின்னு எழுதுவோம். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோவுக்கு அடிச்சோம்னா 4 2 என்ன வந்துடும்னா 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த 8ங்கிறது என்ன அப்படின்னா 4 மாம்பழங்களோட விலை 8 ரூபா. 4 மாம்பழங்களோட விலை எவ்வளோனா 8 ரூபா. எப்போ அப்படின்னா 20% விலை அதிகரித்ததுக்கு அப்புறம். அப்போ 4 மாம்பழங்களோட விலை 8 ரூபானா ஒரு மாம்பழத்தோட விலை என்னவாக இருக்குன்னா 2 ரூபா இருக்கும். ஒரு மாம்பழத்தோட விலை 2 ரூபா அப்படின்னா 15 மாம்பழத்தோட விலை என்னவாக இருக்குன்னா 15 இன்ட்டு 2 என்ன வந்துடும் அப்படின்னா 30 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த விலை எல்லாமே எப்போ உள்ள விலைன்னா 20% அதிகரித்ததுக்கு அப்புறம் 30 ரூபா. அப்போ 20% அதிகரிச்சிச்சுன்னா 120%ங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த 30 ரூபா. நமக்கு தேவை என்ன அப்படின்னா 120%ங்கிறது தான் இந்த 30 ரூபா. அதாவது 15 மாம்பழங்களோட விலை 30 ரூபா. எப்போ அப்படின்னா விலை அதிகரித்திற்கு அப்புறம். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா விலை ஏற்றத்திற்கு முன்னார் தான் விலை கேட்குறான். விலை ஏற்றத்துக்கு முன்னால்னா 100% தானே இருந்திருக்கும். அப்போ அதே 15 மாம்பழங்களோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே வேல்யூ இது பர்சன்டேஜ் என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. அப்போ இந்த மாம்பழங்களோட விலையும் என்னவாக தான் இருக்குன்னா கம்மியாக இருக்கும். சரி, அப்படின்னா இது நேர்மாறல் அப்படின்னா பக்கத்தில் அடிச்சுக்கலாம், மேலேயும் கீழே அடிச்சுக்கலாம். கிராஸில் மட்டும் அடிக்கக்கூடாது. இந்த பக்கத்துலேயும் அடிச்சுக்கலாம், மேலேயும் கீழே அடிச்சுக்கலாம். கிராஸில் அடிக்கக்கூடாது. இந்த கிராஸில் உள்ள நம்பரை அடிக்கக்கூடாது. கிராஸில் இப்போ என்ன தான் பண்ணால் மல்டிப்ளை தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள் 120. சரியா? இதை அடித்தேன்னா இதில் 4 தடவை என்ன இருக்குன்னா 5 தடவை 20 இருக்கும். இதில் 6 தடவை இருக்கும். 1 6 6 5 6 30. இந்த 5 5 கிராஸில் இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 5 என்ன வந்துடும்னா 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 25. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. இரு எண்களின் கூடுதல் 2490 ஒரு எண்ணின் 6.5% மற்றொரு எண்ணின் 8.5%ற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணை ஏன்னு வச்சுக்கிறோம். அந்த ஏவில் 6.5% மற்றொரு எண்ணை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். அதில் 8.5%ற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நடுவில் ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ கவனிங்க, 6.5%னா கீழே 100 இருக்கிறதா அர்த்தம், 8.5%னா கீழே 100 இருக்கிறதா அர்த்தம். இப்போ
இது பெருக்கு தொகையாக இருக்கிறதால இந்த சதவீதத்துக்கும் இந்த சதவீத சிம்பிளுக்கும் என்ன பண்ணலாம், அப்படியே அடிச்சுக்கலாம். கீழே /100 எழுதி தான் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 6.5ல் எத்தனை டைம் 0.5 இருக்குன்னா 13 டைம் இருக்கும். 8.5ல் எத்தனை டைம் 0.5 இருக்குன்னா 17 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்படியே அடிக்கலாம், முழு எண்ணெல்லாம் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 13a = 17b அப்படின்னு கிடைக்கும். ஸோ a/b = என்னென்னு எழுதுவோம்னா 70/13 எழுதுவோம். அப்போ a/b = 17/13 அப்படின்னு எழுதலாம். ஏவுக்கு 17 பங்கு, பிக்கு 13 பங்கு. ஆக மொத்தம் எத்தனை பங்குனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 பங்கு அப்படின்னு வரும். 30 பங்குங்கிறது தான் இந்த 20, ஏன்னா ரெண்டுத்தோட கூடுதல் தான் என்ன சொல்லியிருக்காங்க 2490. ஸோ இந்த 0க்கும் அடிச்சு விட்றோம். 1 3 3, 8 3 24, 3 3 9. அப்போ 1 பார்ட்டுங்கிறது என்ன வருது அப்படின்னா 83. எனில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்களை காண்க. ஒரு எண் எத்தனை பங்கு இருக்குது, ஏங்கிற எண் 17 பங்கு இருக்குது. அப்போ 17 × 83 பெருக்கிறோம். 17 × 83 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1411 அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு நம்பர் எத்தனை பங்கு இருக்குன்னா 13 பங்கு இருக்குது. பிங்கிற நம்பரு 13 × 83. 13 83 பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்னா 1079 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான விடையாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு தொட்டியில் 1/3 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது. 1/3 பங்குனா 1/3 எழுதுவோம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 45 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தொட்டியில் 1/3 பங்குங்கிறது 45. அப்போ 3 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த தொட்டியோட முழு கொள்ளளவாக இருக்கும். அப்போ 3 45 பெருக்கும். 1 பங்குங்கிறது தான் 45. நமக்கு தேவை முழு கொள்ளளவுங்கிறது இந்த 3 பங்கு. 3 தடவை 45 பெருக்கிறோம். 3 4 12, 3 5 15. சரியா, அப்போ 135 லிட்டர் அப்படின்னு வரும். அவங்க கேட்குறது என்னன்னா முழு கொள்ளளவு, இதுதான் முழு கொள்ளளவு, அதில் பாதி தான் கேட்குறாங்க. அப்போ 135ல் பாதி அப்படின்னா அது 2ஆல் ஊற்றுட்ற போகிறோம். சரியா, 1 2 2, 6 2 12, பாக்கி 1 இருக்கும் 15, 7 2 14, பாக்கி 1 இருக்கும். 1/2னா 0.5ன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னு எழுதலாம் 67.5 லிட்டர். ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குமார் என்பவரின் மாத சம்பளம் ரூபாய் 54,000. குமாரோட மாத சம்பளம் என்ன அப்படின்னா 54,000 ரூபாய். அதில் 1/6 பாகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடகைக்கு 1/6 பாகம். அப்போ இதை 6ஆல் வகுக்கிறோம். 1 6 6, 9 6 54, பக்கத்தில் 3 0 எழுதுவோம். ஸோ 9,000 ரூபாயை வாடகைக்கு கொடுத்துட்றாரு. அடுத்தது 1/3 பாகத்தை, அதில் 1/3 பாகத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்விக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ 54,000ல் 1/3 பாகம்னா 1 3 3, 18 3 54, பக்கத்தில் 3 0 சேர்க்குறோம். அதுக்கு ஒரு 18,000 ரூபா செலவு பண்ணிடுறாரு. அடுத்து என்ன சொல்லிடுறாங்க 1/4 பாகம் போக்குவரத்துக்காக ஒரு 1/4, அதே 54,000 ரூபாயில் 1/4 பாகம் போக்குவரத்துக்காக செலவு பண்ணுறாரு. ஸோ இப்போ 1 4 4. சரியா, இதில் 1 4 4, பாக்கி 1 இருக்கும் 14. 14ல் எத்தனை நாள் இருக்குன்னா 3 4 12, பாக்கி 2 இருக்குது 20. 20ல் 5 4 20. சரியா, பாக்கி 2 0 இருக்குது. ஸோ 13,500 ரூபாயை எதுக்கு செலவு பண்ணிடுவாங்க, இந்த போக்குவரத்துக்கு செலவு பண்ணிடுறாங்க. சரியா, எனில் மீதியை சேமித்து வைக்கிறாங்கன்னா சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணுறோம். 9,000 ப்ளஸ் இந்த 18,000 ப்ளஸ் இந்த 13,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 27,000, 37,000, 40,500 ரூபா கிடைக்குது. 40,500 ரூபா. சரியா, 54,000ல் 40,500 ரூபாய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலவு பண்ணிடுறாரு. பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 54,000ல் 40,500 மைனஸ் பண்ணோம்னா 9 4 13, அங்கே ஒரு 500, 13,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ அவர் சேமிக்கிற தொகை எவ்வளோ அப்படின்னா 13,500 ரூபாய். இது அவர்கிட்ட இருக்கிற வருமானம், அதில் செலவு பண்ணதை மைனஸ் பண்ணிக்கிறோம் 13,500 ரூபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவர் அவர் வருமானத்தில் 75% செலவு செய்கிறார். அவரது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவரது செலவை 10% அதிகரித்தால் அவரது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ அவரோட வருமானம் நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கிறோம்.
சரிங்களா, 100 அதில் செலவு எவ்வளோ பண்ணிடுறாங்க அப்படின்னா 75% செலவு செய்கிறார். 100ல் 75%ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 75. அப்போ அவரோட சேமிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமிப்பு 25 ரூபாயாக இருக்கும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், அவரது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. ஏற்கனவே 100 இருந்திருக்குது, இப்போ 20% அதிகரிக்கப்படுகிறதுனா 120 ரூபா ஆகிடும். 100 20%ங்கிறது 20 ரூபா. ஸோ 100 + 20 120 வந்து அவரது செலவை 10% அதிகரித்தால், அவரோட செலவை 10% அதிகரிக்கிறார். செலவு ஏற்கனவே எவ்வளோ பண்ணுறாருன்னா 75 ரூபா, அதில் 10% அதிகரிக்கிறார். அதில் 10%ங்கிறது எவ்வளோன்னா 7.5. அதாவது இந்த 75ல் 10%னா 10/100 அப்படின்னு போடுவோம் இல்லையா. இல்லை 3 25 இருக்கும், இதில் 4 25 இருக்கும். 3 × 10 30. 30 4ஆல் வகுத்து விட்டுறோம். 1 4 7 4 28. பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்கும். 2ல் 4 வகுப்படாது, அதனால் புள்ளி வச்சுக்குவோம். 20. 20ல் 5 4 20. 7.5 வரும். ஒரு நம்பரை பார்த்தோன்னே சொல்லலாம் 10%. கடைசிலேருந்து ஒரு சாதம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அதுதான் என்னதுன்னா 10%. ஸோ இப்போ 7.5 டேரெக்டாக எழுதலாம், இந்த கால்குலேஷன்லாம் தேவையே இல்லை. சரிங்களா, ஸோ இப்போ 7.5 அதிகரிக்குது அப்படின்னா 75 + 7.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 82.5 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, அப்படி செலவை 10% அதிகரித்தால் அவரது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இந்த 120 ரூபா வருமானத்தில் 82 ரூபா 50 பைசாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலவு பண்ணிடுறான். அப்போ எவ்வளோ சேமிப்பான் அப்படின்னா 37 ரூபா 50 பைசாவை சேமிப்பாங்க. 37.5 தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேமிப்பாங்க. சரியா, ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா அவரது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சேமிப்பு இப்போ 37.5 இருக்குது. சரியா, ஏற்கனவே சேமிப்பு எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்குது. அப்போ 37.5ல் இந்த 25 என்ன பண்ணிக்கிறோன்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 12.5 என்ன ஆகிருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. அதாவது 12 ரூபா 50 பைசா என்ன இருக்குன்னா அதிகரிச்சிருக்கு. இதை சதவீதத்தில் சொல்கிறோம். அப்போ 12.5 டிவைடட் பை ஏற்கனவே எவ்வளோ சேமிப்பு இருந்துச்சோ எங்கேருந்து அதிகரிச்சிச்சோ அதை தான் கீழே எழுதணும். 25 சதவீதமாக கேட்குறதால இன்ட்டு என்னது 100 எழுதணும். ஒரு தடவை 25 இதில் எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா 4 டைம்ஸ் இருக்கும். 4 தடவை இந்த 12.5 பெருக்கணும்னா 4 12 48, 4 அரை 2 அப்படின்னு வரும். 48 + 2 50%. இதுக்கான ஆன்சர் 50%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வில் ஏ என்பவர் பி என்பவரை விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் அப்படின்னா இவங்க 100%ன்னா அதில் 25% அதிகம்னா இது என்ன வந்துடும் அப்படின்னா 125 அப்படின்னு. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதில் 5 தடவை 25 இருக்கும், இதில் 4 தடவை 25 இருக்கும். சரிங்களா, அடுத்து பியையும் சியையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா பி என்பவர் சியை விட 10% குறைவாக பெற்றுள்ளார். சி 100னா 10% குறைவுங்கிறதால இதை 90ன்னு எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9:10 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, லாஸ்ட்டாக சி என்பவர் டி என்பவரை விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 125 இருக்கும், டிங்கிறது 100 இருக்கும். 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் 25% சி அதிகம்னு சொல்கிறான். 100ல் 25%ங்கிறது 25. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதோம்னா 120. இப்போ இங்கேயும் என்ன தான் வருது அப்படின்னா 5:4. இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த A:B:C:D கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வேணும் அப்படின்னா எல்லா விகிதத்திலும் இருக்கிற முதல் உறுப்பை மட்டும் பெருக்கணும். 9 45, 45 5 தடவை பெருக்கணும்னா 225. அடுத்து டி வந்துடுறேன். டி வேணும்னா எல்லா விகிதத்திலும் இருக்கிற கடைசி உறுப்பு பெருக்கணும், அதாவது ரெண்டாவது உறுப்பு. 4 × 10 40, 40 × 4 என்ன வந்துடும் அப்படின்னா 160 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பி வேணும்னா இங்கே பி என்னது 4, இங்கே பி என்னது 9, 4 9 36. இதில் பி இல்லை. பி இல்லைன்னா எதை பெருக்கிக்கலாம்னா சியை பெருக்கலாம். 36 5 பெருக்கணும்னா 36 5 தடவை பெருக்கணும்னா 180 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இந்த எப்பொழுதும் போடுற மாதிரி இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே இந்த நம்பரை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா, அடுத்தது சி வேணுமா. இப்போ இந்த A:Bயில் சி இல்லை. சி இல்லைன்னா பியை எடுத்துக்கலாம். இங்கே எப்படி நம்ம பி இல்லைன்னா சியோட வேல்யூவான இந்த 5 எடுத்துக்கிட்டோமோ அதேமாரி இந்த பியும் சியும் கால்குலேட் பண்ணும்போது பி இல்லாத இடத்துல சி எடுத்துக்கிறோம், சி இல்லாத இடத்துல பி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இந்த பியோட வேல்யூ 4, இங்கே பியோட வேல்யூ 9, 4 9 36.
அடுத்து இங்கே பியோட வேல்யூ 4, இங்கே சியோட வேல்யூ 10, 4 × 10 40, 40 இங்கே சியோட வேல்யூ என்னதுன்னா 5 வந்துடும். 40 5 தடவை பெருக்கணும்னா 200 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி என்பவர் மொத்த மதிப்பெண்களில் 500க்கு 320 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி என்பவர் மொத்த மதிப்பெண்களில் 500க்கு டி என்பவர் மொத்த மதிப்பெண்ணில் 500க்கு 320 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் எனில் ஏ என்பவர் பெற்ற மதிப்பெண்கள் என்ன? இங்கே கவனிங்க, இந்த டியோட பங்கு எவ்வளோ? 160. 160 பங்குங்கிறது தான் இந்த 320. அப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு ஒரு தடவை 120. இதில் எத்தனை 120 இருக்குன்னா 2 120 இருக்கும். அப்போ ஒரு பங்கு என்னென்னா 2. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏ மற்ற மதிப்பெண்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏவுக்கு எத்தனை பங்கு? 225 பங்கு. ஸோ 225 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா 450 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏ பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா 450. 100 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியாக விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. தவறாக விடையளிக்கும் தவறான விடைக்கு 1/2 மதிப்பெண்கள் கழிக்கப்படுகிறது. மேலும் விடையளிக்காத கேள்விக்கு 1/4 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. ஒரு தேர்வர் 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்களுக்கு சரியான விடை அளித்திருக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 100 கேள்விகள். அதில் விடை அளித்தது எத்தனை கேள்விகளுக்குன்னா 88 கேள்விகளுக்கு விடை அளித்துள்ளார். அப்படின்னா விடை அளிக்காத கேள்விகள் எத்தனை கேள்விகள் இருக்குன்னா 100ல் 88 போச்சுன்னா பாக்கி 12 மதிப்பெண்கள் இருக்கும். அந்த விடையளித்த 88 கேள்விகளில் சரியாக எத்தனை வினாக்கள்னால் 61 வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சிருக்காங்க. 61 வினாக்களுக்கு சரியான விடையளித்திருக்கிறாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் 88ல் 61 மைனஸ் பண்ணிட்டோம்னா பாக்கி 27 கேள்விகளுக்கு தவறாக விடையளித்திருக்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விடை அளிக்காத கேள்விகள் 12 கேள்விகள். அந்த 12 கேள்விகளுக்கு விடை அளிக்கலை அப்படின்னா 12 × 1/4 1/4 மார்க்கு விடை அளிக்கலை அப்படின்னா மைனஸ் பண்ணுறாங்க. 1 4 4 3 4 12 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சரியான கேள்விகளுக்கும் 1 மதிப்பெண். சரியாக விடை அளிச்சிருந்தோம்னா 1 மதிப்பெண். அப்போ 61 × 1 என்ன வருதுன்னா 61 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த 27 என்ன அப்படின்னா தவறான விடை அளிச்சிருந்தா, தவறாக விடை அளிச்சிருந்தானா அதுக்கு அரை மதிப்பெண் கழிக்கிறாங்க. ஸோ 1/2. 27 2ஆல் வகுத்தோம்னா 13.5 அப்படின்னு வரும். 13.5 வரும். எனில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 61 மார்க்கு சரியாக விடையளித்ததுக்கு இந்த 2 மைனஸ் மார்க், இந்த 3 13.5 என்னது மைனஸ் பண்ணுறாங்க வாங்குகிற மார்க்லேருந்து. சரியா? அப்போ 13 + 3.5 என்ன வந்துடும்னா 16.5 அப்படின்னு கிடைக்கும். இந்த 61லேருந்து 16.5 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. சரிங்களா? இங்கே 0 இருக்கும். 10ல் 5 போச்சுன்னா 5, 1ல் 6 போகாது. சார் இங்கே 0 தான் இருக்கும். 1 கடை வாங்கினா 10, 10ல் 6 போச்சுன்னா 4 அப்படின்னு வந்துடும். இங்கே 5 தான் இருக்கும். 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ அப்போ அவர் பெரும் மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 44.5. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேசையின் விலை நாற்காலியின் விலையை விட 400 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேசையை நம்ம டேபிள் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். நாற்காலி அப்படிங்கிறத நம்ம சேர் சி அப்படின்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு மேசையின் விலை நாற்காலியின் விலையை விட ரூபாய் 400 அதிகம். அப்போ டி மைனஸ் சி ஈக்குவல் டு 400 அப்படின்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட்டு 6 மேசைகள் மற்றும் 6 சேரோட நாற்காலியோட விலை எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 4800 ரூபா. எனில் ஒரு நாற்காலியோட விலை ஒரு மேசையின் விலையை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாற்காலியோட விலையும் ஒரு மேசையோட விலையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1வது ஈக்குவேஷனை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 6t மைனஸ் 6c 6 × 4 24 2400 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இந்த +6க்கும் -6க்கும் அடிபட்டு போயிடும். 6 12t ஈக்குவல் டு 7200 ரூபா அப்படின்னு கிடைக்கும். 12 12 6 12 72. அப்போ ஒரு டேபிளோட விலை எவ்வளோ அப்படின்னா 600 ரூபா அப்படின்னு கிடைக்கும். ஒரு டேபிளோட விலை 600 ரூபா அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
600 மைனஸ் சி ஈக்குவல் டு 400 மைனஸ் சி ஈக்குவல் டு 400 மைனஸ் 600 மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 200. சி இந்த மைனஸ் அடிச்சிடுறோம். ஒரு சேரோட விலை 200 ரூபா. நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு மேசையின் விலையை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாற்காலியோட விலை ஒரு மேசையின் விலையோட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ குறைவாக இருக்கும்? 600 மைனஸ் 200 ஈக்குவல் டு எவ்வளோ குறைவு? 400 ரூபா குறைவு. சரிங்களா? இந்த 400 ரூபா சதவீதமாக சொல்கிறாங்க. அப்போ 400 டிவைடட் பை 600 அப்படின்னு எழுதணும். ஏன்னா நாற்காலியோட விலையை தான் கம்பேர் பண்ணி கேட்குறாங்க. சரியா? நாற்காலியோட விலை எவ்வளோ? 600 ரூபா. சதவீதமாக கேட்குறதால இன்ட்டு 100. இது அடித்தோம்னா 2ன்னு வரும். இது அடித்தோம்னா 3 டைம்ஸ் வரும். 2/3நாவே நம்ம கண்ண முடிட்டு எழுதலாம். ஆன்சர் என்னென்னு எழுதலாம்னா 66.66% அப்படின்னு எழுதலாம். சரியா? இல்லைனா இதை அடித்தாலும் அதுதான் வரப்போகுது. 2 × 100 200 டிவைடட் பை 3. 1 3 3 6 3 18. பாக்கி 20 இருக்கும். திரும்ப 6 3 18. சரியா? பாக்கி 2 இருக்கும். 2ல் வகுப்படாது, அதனால் புள்ளி வச்சுட்டு 20ன்னு எழுதுவோம். சரியா? அதுலேயும் திரும்ப 6 தான் வரும். அப்படி டெசிமலாக எழுதுனோம்னா 6 6ன்னு போயிட்டே இருக்க போகுது. அதுக்கு பதிலாக பேலன்ஸ் எனக்கு 2 இருந்துச்சுன்னா 2 மேலே எழுதிடணும். டிவைடட் பை 3%. 66 2/3%. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவர் ஒரு தேர்வில் 32% மதிப்பெண் பெற்று 16 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. மற்றொருவர் மொத்த மதிப்பெண்ணில் 36% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 32% மார்க், மொத்த மார்க் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதில் 32%னா 32 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ பெற்று 16 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் இப்படி எழுதிக்கிறேன். இந்த எக்ஸில் 32%, 32% இன்ட்டு 32%. 16 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் என்ன ஆகலைன்னா பாஸ் ஆகலை. அப்போ 16 மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்றிருந்தார் ப்ளஸ் 16 ஆட் பண்ணோம்னா பாஸ் மார்க் ஆகிடும். சரிங்களா? இப்போ மற்றொருவர் மொத்த மதிப்பெண்ணில் 36%, மொத்தத்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 36%னா 36% எழுதுவோம். சரியா? 36% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ இந்த 10 மதிப்பெண்ணை நான் இதுலேருந்து மைனஸ் பண்ணேன்னா கரெக்டாக பாஸ் மார்க் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கரெக்டாக பாஸ் மார்க்கான ஈக்குவேஷனு, ரைட் சைடில் எழுதிருக்கிறதும் பாஸ் மார்க்கான ஈக்குவேஷனு. ஸோ நடுவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 32 எக்ஸ் டிவைடட் பை 100. இந்த 36% எக்ஸுங்கிறத இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 36x டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு -10 -16. இந்த +16 அங்கே போகும்போது -16 ஆகிடும். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா கீழே 100 எல்சிஎம் எடுத்தோம்னா 100ன்னு வந்துடும். மேலே 32x -36x ஈக்குவல் டு -10 ஆட் பண்ணோம் அப்படின்னா 26 அப்படின்னு கிடைக்கும். -26 -36xல -32 போச்சுன்னா -4x ஈக்குவல் டு -2600. இந்த 100 அங்கே பெருக்கி விட்டுறோம். மைனஸும் அடிச்சு விட்டுறோம். 1 நாங்க 4 6 நாங்க 24, பாக்கி 2 இருக்கும் 20. 20ல் 5 நாங்க 20, பக்கத்தில் 0 இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வருதுன்னா 250. அப்போ அந்த தேர்வோட மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னா 650 மதிப்பெண்கள். சரிங்களா? இப்படி போடலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தன் இதுதான் பாஸ் மார்க் அப்படின்னா இந்த ஏங்கிறவன் என்ன பண்ணுறான்னா ஒருத்தன் 32% மதிப்பெண்களை பெற்று இன்னும் ஒரு 16 மார்க் வாங்கியிருந்தான் அப்படின்னா பாஸ் ஆகிருப்பான். அதே இன்னொருத்தன் எவ்வளோ மார்க்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா 36% மதிப்பெண்களை பெற்று எவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான் அப்படின்னா 10 மதிப்பெண் எத்தனை மதிப்பெண்கள் 10 மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கியிருக்கான். அதனால் என்ன ஆகிட்டான் அப்படின்னா 10 மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருக்கான். மொத்த மதிப்பெண்ணில் தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 10 மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்கான். சரிங்களா? இப்போ இந்த 32%க்கும் 36%க்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 4% வரும். இந்த 4%ங்கிறது தான் இந்த 2 வேல்யூவோட கூடுதல்.
10 + 16 என்ன வந்துன்னா 26. 4% 26னா அவங்க கேட்குறது மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப மேலேயும் கீழேயும் அடிச்சுக்கலாம், பக்கத்தில் உள்ள நம்பரையும் அடிச்சுக்கலாம். குறுக்க மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. ஓர்னாங்க நாங்கள் இதில் 25 தடவை 4 இருக்கும். 25 × 26 பெருக்கணும்னா ஆன்சர் வந்துட போகுது. 25 தடவை 25 பெருக்கணும்னா 625. ஆக்சுவலாக நம்ம 26 தடவை பெருக்கணும் இல்லையா? அப்போ இன்னொரு தடவை 25 ஆட் பண்ணிங்கன்னா 625 + 25 650 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா 680, ஆப்ஷன் 7 இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கணக்கு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78%த்திற்கும் 59%த்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 323 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ 78க்கும் 59க்கும் வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னா 19% வருமா? 19% தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா 323. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா அதில் 62% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? 62% எவ்வளோ அப்படி 62 தானே, 62% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கப்போ பக்கத்தில் உள்ள நம்பரை அடிச்சுக்கலாம், மேலேயும் கீழும் உள்ள நம்பரை அடிச்சுக்கலாம். குறுக்க மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. மேலேயும் கீழ்லாம் இந்த நம்பருக்கு அடிக்கலாம், இந்த பக்கத்துலையும் அடிச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி கிராஸில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது. சரியா? திரும்ப நான் இந்த பக்கம் எழுதுகிறேன். 19% தான் 323. நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா 62% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போதும். சரியா? இப்போ கவனிங்க. இப்போ பக்கத்தில் நான் இந்த 19க்கும் 62 அடிக்க முடியாது. அதனால் நான் இந்த 19யும் 323 அடித்து பார்க்குறேன். ஒரு தடவை 19, இதில் எத்தனை 19 இருக்குன்னா ஒரு 19 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 32ல் 19 போயிடுச்சு அப்படின்னா பாக்கி 13 இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னா 133 அப்படின்னு. பாக்கி நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 13 இருக்குது, பக்கத்தில் 3 இருக்குது, 133. 133ல் எத்தனை 19 இருக்கும் அப்படின்னா 7 19 133 வரும். அப்போ 17 டைம்ஸ் வருது. இப்போ குறுக்க உள்ள நம்பரை என்ன தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? குறுக்க இருக்கிற நம்பரை பெருக்கணும் தான். பக்கத்தில் இருந்தால் அடிச்சுக்கலாம். இங்கே அடித்தது போக 62 × என்ன இருக்குன்னா 17 இருக்குது. இது ரெண்டு என்ன பண்ணிட போகிறோன்னா பெருக்கி விட்டுற போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு 10ஆல் பெருக்கணும்னா ஒரு 620. அடுத்து 7ஆல் 62 பெருக்கணும்னா 7 42 420. 7 2 14, 420 + 14 434. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். 4 3 2 5 6 4 10. ஆன்சர் 1054 ஆப்ஷன் பியில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம். ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம். இப்படி எழுதிக்கலாமா? பியின் மாத வருமானம் 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏயோட மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். 100ல் 40%ங்கிறது 40. இப்போ 100 + 40 என்ன வந்தால் 140ன்னு எழுதும். ஏயின் மாத வருமானத்தை கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஏயின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஏவோட மாத வருமானத்தை விட பியோட மாத வருமானம் எவ்வளோ குறைவாக இருக்குது? 40 குறைவாக இருக்குது. அப்போ அதை சதவீதமாக சொல்கிறாங்க. 40 / யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? ஏவோட வேல்யூவோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் ஏவோட வேல்யூவை தான் கீழே எழுதணும். சதவீதமாக கேட்குறதால ஆப்ஷன் எல்லாமே சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறோன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0க்கு அடிச்சு விட்டுறேன். 2 2 4 7 2 14. சரியா? ஸோ அப்போ 2/7னாவே இந்த பர்சன்டேஜ் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் என்ன தான் எழுதுவோம் அப்படின்னா 2857.14 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா? அது நமக்கு டேபிள் தெரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணாமல் ஆன்சர் சொல்லிடலாம். நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 2 × 100 என்ன வந்துடும்னா 200 / என்ன அப்படின்னா 7 வரும். 1 7 2 7 14, பாக்கி 6 இருக்கும் 60. 60ல் 8 7 56 இருக்கும். பாக்கி எவ்வளோ இருக்கும்? 60ல் 56 போச்சுன்னா பாக்கி 4 இருக்கும் /7. ஸோ ஆன்சர் 28.4/7%. 28 ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதியானது ஒரு பின்னம்னா நியூமரேட்டர் ஒன்று இருக்கும், டினாமினேட்டர் ஒன்று இருக்கும். சரியா? இதை தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு பின்னத்தின் தொகுதியானது 15% அதிகரிக்கப்பட்டது. அந்த எண்ணில் 15% அதிகரிக்கிறாங்க. அப்போ n × 15%ங்கிறது நான் 15 / 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். /
பகுதியில் உள்ள நம்பரை டின்னு சொல்லுவோம். அந்த பகுதியானது 8% குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். 8% குறைக்கப்படுகிறதுங்கிறதால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ டி இன்ட்டு 8% எப்படி எழுதுவோம்னா 8/100 எழுதுவோம். ஈக்குவல் டு என்னது 15/16 அப்படின்னு கிடைக்குன்னு சொல்கிறான். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். 5 15 இதில் எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா 25 100 அப்படின்னு வரும். ஸோ இப்போ n ப்ளஸ்ஸு 20 × n 20n 20n ப்ளஸ் 3 என்ன வந்துடும்னா 20n ப்ளஸ் 3 சாரி இந்த இடத்துல அது மாதிரி பண்ணக்கூடாது, ஒரே நிமிஷம். n ப்ளஸ்ஸு 3n/20 டிவைடட் பை இதில் 2 தடவை என்ன இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். இதில் 25 தடவை 4 இருக்கும். ஸோ இப்போ d மைனஸ் 2d/25 அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 15/16. இப்போ என்ன பண்ணுறோம், மேலே உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 20 × n 20n ப்ளஸ் 3n 20n ப்ளஸ் 3n என்ன வந்துடும் 23n டிவைடட் பை 20 டிவைடட் பை 25 × d 25d 25dயில் 2d போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 23d டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 15/16. சரிங்களா? இதை மேலே கொண்டு போவோமா? அப்போ 23n டிவைடட் பை 20 × 25 டிவைடட் பை 23d அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 15/16. நமக்கு தேவை இந்த என்னோட வேல்யூ டியோட வேல்யூ தான். அதனால் இந்த n/dயை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். 15/16 இன்ட்டு இந்த 23/20 அங்கே போகும்போது என்ன ஆகிடும்னா 20/23 அப்படின்னு கிடைக்கும். இந்த 25/23ங்கிறது அங்கே போகும்போது என்ன ஆகிடும்னா 23/25 அப்படின்னு கிடைக்கும். இங்கேயே வேணால் கூட நம்ம இந்த 23 என்ன பண்ணியிருக்கோம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நான் பண்ணாமல் அங்கே கொண்டுட்டு வந்துக்கிறேன். சரிங்களா? 23 அடிச்சிடுறோம். சரியா? 4 16 5 20 4 5 5 25 4 5 5 என்னது 15 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக நமக்கு n/d ஈக்குவல் டு அந்த பின்ன என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 3/4ன்னு கிடைக்குது. அவங்க கேட்குற ஆன்சர் அதுதான் 3/. நெக்ஸ்ட் கொஸ்டினு, ஒருவர் மாதம் ரூபாய் 8000 சம்பாதிக்கிறார். அதில் 80% என்ன பண்ணிடுறார் அப்படின்னா 8000 ரூபாயில் 80% வீட்டுக்காக செலவிடுகிறார். ஸோ அப்போ வீட்டுக்காக இந்த 8000ல் 80%ங்கிறது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 10% எவ்வளோன்னு சொல்லுவோம் அப்படின்னா 800 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 80%, அதாவது 10%னா கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த இடத்துல புள்ளி வச்சோன்னா அதான் என்னென்னு சொல்லுவோன்னா 80, அதுதான் 10% சொல்லும். இதே 1%னா இந்த 8000ல் 1% கேட்குறான் அப்படின்னா கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா 1% அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுபடி இப்போ இங்கே 80%, 10%ங்கிறது எவ்வளோ அப்படின்னா கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் 800. 800 8 தடவை பெருக்கணும்னா எனக்கு 80% எவ்வளோன்னு கிடைக்கிற போது 8 × 64 6400 கிடைக்கும். இந்த 6400 என்ன அப்படின்னா வீட்டுக்காக அவர் செலவு பண்ணுறாரு. மீதியில் 8000 ரூபாயில் 6400 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும் 1600 தான் இருக்கிற மீதி. இதில் 20% கேளிக்கைக்காக செலவிடுகிறார். இதில் 20% பார்க்குறோம். கேளிக்கைக்காக மீதி இருக்கிறதுல இந்த கேளிக்கைக்காக 20% செலவிடுறாரு. திரும்ப எகைன் மீதி உள்ளது தான் 20% சொல்கிறாங்க. இந்த 1600ல் 10%ங்கிறது எவ்வளோன்னா 160. அப்படின்னா 20%னா 2 தடவை 160 பெருக்கணும் அப்படின்னா 320 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1600ல் 320 ரூபாயை கேளிக்கைக்காக செலவு பண்ணிடுறாருன்னா பாக்கி அவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா 1280 தான் இருக்கும். இதை தான் நமக்கு ஆன்சராக கேட்குறாங்க. கேளிக்காக செலவிடுகிறார் எனில் அவரிடம் மீதி உள்ள தொகையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1280 ரூபாய். இரு வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலில் 20% வாக்குகள் செல்லாதவை. 20% வாக்குகள் என்னது அப்படின்னா செல்லாத வாக்குகள், செல்லாதவை. இதில் முதல் வேட்பாளர் செல்ல தகுந்த வாக்குகளில் 55% பெற்றார். 55%ங்கிறது யார் பெற்றது அப்படின்னா ஏ. இது எதில் அப்படின்னா செல்ல தகுந்த வாக்குகளில். அப்போ பாக்கியுள்ள 45% செல்ல தகுந்த வாக்களை யார் பெற்றிருப்பாங்கன்னா பிங்கிறவர் பெற்றிருப்பார். மற்றொருவர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை நம்ம பி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது 2வது வேட்பாளர். சரிங்களா?
பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 7500. பதிவானதில் மொத்த வாக்குகளோட 7500 எனில் இரண்டாவது வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதிவானதில் நல்ல ஓட்டும் இருக்கும், இந்த அந்த செல்லாத ஓட்டுகளும் இருக்கும். சரியா? அதில் 20% செல்லாது அப்படின்னு சொல்லிட்டா, இதில் 20% 1500. 7500ல் 10%ங்கிறது 750. அப்போ 20%ங்கிறது 1500. அப்போ பதிவான 7500ல் 1500 நான் மைனஸ் பண்ணோம்னா பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 6000 இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா நல்ல ஓட்டு, அதாவது செல்லத்தகுந்த ஓட்டு, செல்லத்தகுந்த வாக்குகள். சரிங்களா? இப்போ இந்த செல்லத்தகுந்த வாக்குகளில் தான் 55% யார் வாங்கியிருப்பான்னா ஏ வாங்கியிருப்பார். சரிங்களா? எனில் நமக்கு கொஸ்டின் என்னது, பி வாங்கின வாக்குகளோட எண்ணிக்கை தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், பி வாங்கினது எவ்வளோ, 45%. இந்த 6000த்தில் 45% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிருமா? 45% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இப்போ இதில் 45% பார்க்குறோம். 45%ன்னா 50%, அதில் 5% மைனஸ் பண்ணிக்கலாமா? ஒரு நம்பரில் 50%னா அதில் பாதி, 6000த்தில் பாதி எவ்வளோ, 3000 வரும். சரிங்களா? இந்த 45% நான் என்ன எழுதிக்கிறேன், 50% மைனஸ் 5% எழுதிக்கிறோம். சரியா? இதில் 10% எவ்வளோ, 600. அப்போ 5% எவ்வளோ, 300 வரப்போகுது. ஸோ அப்போ 3000த்தில் 300 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2700 கிடைக்கும். அப்போ பி வாங்கின வாக்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 2700 ரூபாய், 2700 வாக்குகள். சரிங்களா? அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால், 20% குறைஞ்சிச்சின்னா உண்மை விலை இப்போ 100% இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை குறைச்சிட்டோம்னா என்ன ஆகிடும்னா இப்போ 80% ஆகிடும். சரியா? 80% அப்படின்னு ஆகிடும். 20% குறைச்சிட்டோம்னா ஒருவர் ரூபாய் 770க்கு 3.5 கிலோகிராம் அரிசி அதிகம் வாங்க முடியுமெனில் 1 கிலோ அரிசியின் உண்மை விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 20% குறைஞ்சிச்சுன்னா அவரால் 20% குறைஞ்சிருது. சரியா? 20% குறைஞ்சுன்னா அவரால் எவ்வளோ அரிசி அதிகமாக வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எத்தனை சதவீதம் அவரால் அதிகமாக வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 100 இருந்தது 80 ஆகிடுச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 20. சரியா? அப்போ இதை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா ஒரு தடவை 20, இதில் 4 தடவை, ஒரு நாங்கு 25 தடவை வரும். அதாவது 25% நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக வாங்க. இப்போ எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா 3.5 கிலோ வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம். 25%ங்கிறது தான் அந்த 3.5 கிலோகிராம். இதில் 100% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எத்தனை கிலோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு தடவை இதில் 25, இதில் 4 தடவை 25 இருக்கும். கிராஸில் மல்டிப்ளை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 4 × 3.5 பெருக்கணும்னா 4 3 12, 4 அரை 2. ஸோ இப்போ என்ன வரும்னா 14 கிலோ அரிசி வாங்கலாம். எவ்வளோ ரூபாய்க்கு, 770 ரூபாய்க்கு. எத்தனை கிலோ அரிசி அப்படின்னா 14 கிலோ அரிசியோட விலை 770 ரூபாய். அவங்க என்ன கேட்குறாங்க, 1 கிலோ அரிசியின் உண்மை விலையை தான் கேட்குறாங்க. அப்போ 770 14ஆல் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணிடுறோம். ஒரு 14 14, 5 14 70, பாக்கி 7 இருக்கும், திரும்ப 0 இருக்குது 70, அதுலேயும் 5 14 70 அப்படின்னு வந்துடும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1 கிலோ அரிசியோட உண்மை விலை என்ன அப்படின்னா 55 ரூபாய். இந்த இடத்துல இந்த 25% நல்லா புரிஞ்சுக்கணும். அரிசியோட விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால், இப்போ அரிசியோட விலை என்னன்னா 80 ரூபா அப்படின்னு வந்துடும். சரியா? எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 20% குறைஞ்சதால் அதை சதவீதமாக கண்டுபிடிச்சோம்னா 25% நமக்கு கிடைக்கு. அப்படின்னா விலை எனக்கு 20% குறைஞ்சதால் நான் எவ்வளோ அரிசி அதிகமாக வாங்க முடியும்னா 25% அரிசி என்னன்னா அதிகமாக வாங்க முடியும். ஏன் அப்படி 20% குறைஞ்சதால் எவ்வளோ அரிசி அதிகமாக வாங்குறேன்னா 3.5 கிலோ அதிகமாக வாங்குகிறேன். சதவீதத்தில் 25% அதிகமாக வாங்குகிறேன். அதனால் 25% 3.5ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 100% கண்டுபிடிச்சோன்னா மொத்தமாக எவ்வளோ வாங்க போகிறோன்னு தெரிஞ்சிடும். மொத்தம் என்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளோ அப்படின்னா 770 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதை 14ஆல் வகுத்தோன்னா 1 கிலோ அரிசியோட உண்மை விலை கிடைச்சிட போகுது. ஸோ ஆன்சர் 55. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 23. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதலாண்டு 5% அதிகரிக்கிறது, அடுத்த ஆண்டு மக்கள் தொகை 5% குறைகிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 9975 எனில் நகரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? தற்போதைய மக்கள் தொகை 9975. சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
அங்கேருந்து என்ன ஆகும்னா முதல் ஆண்டு 5% அதிகரிக்கும். 5% அதிகரிக்குது அப்படின்னா 105 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதுவோம். 105% அப்படின்னு எழுதுவோம். அதை 105 டிவைட் பை 100ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2வது வருஷம் என்ன ஆகுதுன்னா 5% குறைகிறது. 5% அதிகரிக்குங்கிறதால 105ன்னு எழுதுவோம். 5% குறையுதுன்னா 95 டிவைட் பை 100 அப்படின்னு எழுதுருவோம். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா தற்போதைய மக்கள் தொகையான இந்த 9975 கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சரியா? அதுலேருந்து ஒரு வருஷம் 2 வருஷத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 9975 அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இதில் 20 தடவை 5 இருக்கும், இதில் 21 தடவை இருக்கும், இதில் 20 தடவை 5 இருக்கும், இதில் 19 டைம்ஸ் 5 இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9975 இன்ட்டு 20 இன்ட்டு 20 டிவைடட் பை 21 இன்ட்டு என்ன வந்துடும்னா 19 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதை அடிக்கிறோம். 7 3 21, 3 3 9, 3 3 9, 2 3 6, பாக்கி 1 இருக்கும் 15, 15ல் 5 3 15 அப்படின்னு வரும். இப்போ நான் 7ஆல் அடிச்சுக்கிறேன். 1 7 4 7 28, பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும் 52, 52ல் 7 7 49 வந்துடும், பாக்கி 3 இருக்கும் 35, 35ல் 7 35. இப்போ வேறு வழியே கிடையாது, நம்ம 19ஆல் தான் அடித்தாகணும். ஒரு தடவை 19, இதில் 2 19 என்ன வந்துடும்னா 47ல் எத்தனை 19 இருக்குன்னா 2 19 38ன்னு வரும். 47ல் 38 போச்சுன்னா பாக்கி 9 இருக்கும், பக்கத்தில் ஒரு 5 இருக்குது 95. 95ல் எத்தனை 19 இருக்குன்னா 5 தடவை 19 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அடித்தாச்சு. 25 இன்ட்டு 20 இன்ட்டு 20, 2 2 4, 4 25 என்ன வந்துடும்னா 100ன்னு வந்துடும். 2 0 சேர்த்துக்கிட்டோம்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 10,000. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க நமக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 35% மக்கள் 2 வகை பழங்களை மட்டும், 20% மக்கள் 3 வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் எனில் 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை இந்த வெண்படம் வச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதால நான் வெண்படத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? மூன்று விதமான மக்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும். சரியா? இப்போ இந்த வகை பழம் இருக்குது. சரியா? ஒரு வகை பழத்தை மட்டும் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வகை பழத்தை மட்டும் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஏரியாஸை மட்டும்தான் குறிக்கும். இங்கே இதை மட்டும் குறிக்கும். சரிங்களா? இவங்க தான் யார் அப்படின்னா ஒரு வகை பழத்தை மட்டும் விரும்புகிற அந்த 40% நபர்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது 35% மக்கள் 2 வகை பழங்களையும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 35% மக்கள் 2 வகை பழங்களையும் விரும்புகிறாங்க. சரிங்களா? அது என்ன 35% மக்கள் 2 வகை பழங்களையும் விரும்புகிறவங்கன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த முக்கோணம் மாதிரி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது இவங்கெல்லாம் யாருன்னா அந்த 35% மக்கள் 2 வகை பழங்களையும் விரும்புகிறவங்க தான் அந்த 35% மக்கள். அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா 20% மக்கள் 3 வகை பழங்களையும் விரும்புகிறார்கள். 20% மக்கள் 3 வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஏரியா. சரியா? இந்த 20% மக்கள் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஒரே நிமிஷம். இந்த 20%ங்கிறது தான், இதுதான் 20% மக்கள் 3 வகை பழத்தையும் விரும்புகிறவங்க. சரிங்களா? அதை 20% அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வெண்படம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த 3 வெண்படத்து இதுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே யார் அப்படின்னா விரும்புகிறவங்க தான் இதுக்குள்ளார இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ விரும்பாதவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த வெண்படத்துக்கு வெளியில்
இந்த மாதிரி போட்டோம்னா இந்த வெண்படத்துக்கு வெளியில் உள்ளவங்க இந்த ஏரியா தான் யாராக இருப்பாங்கன்னா விரும்பாதவர்களாக இருப்பாங்க. அப்போ இதில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே யார் அப்படின்னா அந்த பழத்தை விரும்புவர்கள். ஸோ அப்போ மொத்தமாக 100% பேர் இருப்பாங்க. அந்த 100%லேருந்து இது எல்லாமே விரும்புவர்களோட எண்ணிக்கை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 95% வரும். ஸோ இப்போ இந்த 100%லேருந்து 95% மைனஸ் பண்ணிட்டோம்னா 5% தான் யாராக இருப்பான் அப்படின்னா இந்த 3 வகை பழத்துலையுமே விரும்பாதவர்களாக இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வந்துடும்னா 5%. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு காரின் விலை ரூபாய் 3,25,000. அந்த கார் 85%க்கு காப்பீடு செய்யப்பட்டு உள்ளது. அந்த கார் தற்பொழுது திருடு போய்விட்டது. அதனால் அந்நிறுவனம் காப்பீட்டு தொகையில் 90% இழப்பீடாக கொடுத்தது. இதில் காப்பீட்டு தொகையில் 90% இழப்பீடாக கொடுத்தது எனில் அதன் உரிமையாளருக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க, அந்த காரோட விலை எவ்வளோ அப்படின்னா உண்மையான விலை 3,25,000. அவன் வாங்கின விலை 3,25,000. அந்த காரை எத்தனை சதவீதத்துக்கு காப்பீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸு 85%க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3,25,000ல் 85% கண்டுபிடிக்கிறோம். 3,25,000 இன்ட்டு 85%னா 85/100 அப்படின்னு எழுதுவோம். இந்த 2 0க்கும் இந்த 2 0க்கும் அடிச்சு விட்ருவோம். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 2,76,250 கிடைக்கும். ஸோ 2,76,250. இப்போ கார் காணா பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கிளைம் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் காரோட விலை எவ்வளோ இருக்கோ அதில் 85% தான் காப்பீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 85% எவ்வளோன்னு சொல்லுவோம். அந்த 85% அவங்க சொல்லுவாங்க 2,76,250 தான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா காப்பீடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அடுத்தது என்ன கேட்குன்னா அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறான்னா அந்த நிறுவனம் காப்பீட்டு தொகையை அப்படியே கொடுக்காது. காப்பீட்டு தொகையில் எவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க 10% தான் 90% தான் கொடுப்பாங்க இழப்பீடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட்டு. இதில் தான் 90% கிடைக்கும். இந்த அமௌண்ட் அப்படியே கிடைக்காது. அப்போ இதில் 90%, அதாவது இதுலேருந்து 10% மைனஸ் பண்ணிட்டோம்னா 90% கிடைக்குமா? இதுலேருந்து 10% என்னது? இந்த 27,625 தான் என்னவாக இருக்குன்னா 10%. கடைசிலேருந்து ஒரு சாரம் தள்ளி புள்ளி வச்சோம்னா அதுதான் என்ன அப்படின்னா 10%. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து 10% மைனஸ் பண்ணுறேன். எதில்? இந்த அமௌண்ட்லேருந்து 10% மைனஸ் பண்ண போகிறேன். அதாவது 27,625 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னா 90%, அதாவது இழப்பீடாக நமக்கு தருவாங்க இல்லையா அந்த தொகை கிடைக்கும். ஸோ 2,76,250லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 27,625 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 4 இருக்கும், 4ல் 2 போச்சுன்னா 2, இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்கும், 1 கடை வாங்கினா 12, 12ல் 6 போச்சுன்னா 6, இங்கே 5 தான் இருக்கும், 1 கடை வாங்கினா 15, 15ல் 7 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 8 அப்படின்னு வந்துடும். இங்கே 6 இருக்கும், 6ல் 2 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 4. ஃபைனலாக இந்த 2 கிடைக்குது. ஸோ நமக்கு எவ்வளோ தொகை தான் இழப்பீடாக கிடைக்குதுன்னா இந்த 2,48,625 தான் கிடைக்கும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம வாங்கின விலை எவ்வளோ? 3,25,000. இதிலேருந்து நமக்கு கிடைச்ச தொகை எவ்வளோ அப்படின்னா 2,48,625. ஸோ இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா நஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ 10ல் 5 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 5, இங்கே 9 இருக்கும், 9ல் 2 போச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து திரும்ப 9 இருக்கும், 9ல் 6 போச்சுன்னா 3 அப்படின்னு வந்துடும். இங்கே ஒன்று கடன் வாங்கியிருப்போம் 14, இங்கே வந்து 14 தான், 4 தான் இருக்கும், திரும்ப ஒன்று கடை வாங்கினா 14, 14ல் 8 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 6 அப்படின்னு வந்துடும். இங்கே 1 தான் இருக்கும், ஒன்று கடை வாங்கி அங்கே கொடுத்துருப்போம் இல்லையா? இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினா 11, 11ல் 4 போச்சுன்னா என்ன வந்துடும்னா 7ன்னு வந்துடும். இங்கே 2 தான் இருக்க போது, 2ல் 2 போச்சா 0. ஸோ இப்போ நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா 76,375 அப்படின்னு கிடைக்கும். 76,375. ஒன்று இப்படி போடலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 3,25,000 இருக்கு இல்லையா? இதுதான் தொகை. இப்போ வண்டி காணாம போயிடுச்சு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 85% தான் காப்பீடு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 85% எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க 85% கால்குலேட் பண்ணி சொல்லணும்னா
அந்த விலையில் 85%னா 85/100 எழுதும். இப்போ அந்த காப்பீடு பண்ண தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அது ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது, 90% தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த வேல்யூ கிடச்சிருக்கும் இல்லையா, இன்சூரன்ஸ் பண்ண வேல்யூ கிடச்சிருக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம்னா இந்த ஏரியாவை. ஸோ அப்போ இதில் 90%ங்கிறதால இன்ட்டு 90/100 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,48,625 கிடைக்கும். இதுதான் நமக்கு கிடைக்கிற தொகை. இங்கே வந்துச்சு இல்லையா இந்த தொகை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த 3,25,000லேருந்து மைனஸ் பண்ணோம்னா 2,48,625 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த இழப்பீட்டு தொகை, அதாவது நஷ்டம் 76,375 கிடைக்குது. இந்த மாதிரியும் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயே திரும்ப உங்களோட பதிவுகளை பதிவிடவும். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.